வணக்கம். ஃபர்ஸ்ட் எய்ட் முறை மற்றும் அடிப்படை பயிற்சி குறித்த இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்பொழுது அமர்வினை ஆரம்பிக்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்கள் குறித்து இப்பொழுது பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் வேறுபட்ட நிலையில் உள்ள சுயநினைவற்ற பாதிக்கப்பட்டவரை காப்பாற்ற ஃபர்ஸ்ட் எய்ட் முறையை செய்து காட்டல், ப்ளீடிங்கை நிறுத்த சிகிச்சை அளிப்பதை செய்து காட்டல். முதலில் பாதிக்கப்பட்டவருக்கு ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் வழங்குவதற்கு அவரை தயார் செய்யும் வழிமுறையை அறிந்து கொள்வோம். பாதிக்கப்பட்டவரின் சுவாசத்திற்கு இடையூறாக இருக்கும் இறுக்கமான ஆடையை தளர்த்தவும். பாதிக்கப்பட்டவரை பாதுகாப்பாக தரைமட்டத்திற்கு கொண்டு வந்து தேவையான சேஃப்டி மெஷர்களை எடுக்கவும். எவ்வித காலதாமதமின்றி உடனடியாக ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷனை கொடுக்கவும். பொதுவாக பாதிக்கப்பட்டவரின் உள் பகுதிகளுக்கு காயம் ஏற்படுவதை தடுக்க முரட்டுத்தனமான நடவடிக்கைகளை தவிர்க்கவும். ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷனில் பல்வேறு முறைகள் இருக்கின்றன. அவை நெல்சன்ஸ் ஆர்ம் அல்லது லிஃப்ட் பேக் பிரஷர் முறை, ஷாஃபர்ஸ் முறை, மவுத் டு மவுத் முறை, மவுத் டு நோஸ் முறை, கார்டியோபல்மனரி ரெசசிட்டேஷன் அல்லது சிபிஆர் முறை. நெல்சன்ஸ் ஆர்ம் முறை அல்லது லிஃப்ட் பேக் பிரஷர் முறையின் மூலம் பாதிக்கப்பட்டவரை உயிர்ப்பிக்கும் முறையை நாம் இப்போது பார்ப்போம். விக்டிமின் உள்ளங்கைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக மடித்து தலையை உள்ளங்கைகளுக்கு மேல் தாடையில் வைத்து விக்டிமை, அதாவது முகம் கீழே குப்புற படுக்க வைக்கவும். விக்டிமின் கைக்கு அருகில் 1 அல்லது 2 முழங்கால்களில் மண்டியிடவும். விக்டிமின் முதுகில் உங்கள் கைகளை ஆம்பிட்ஸ் கோட்டிற்கு அப்பால் வைக்கவும். உங்கள் விரல்களை வெளியேயும் கீழ்நோக்கியும் விரித்து கட்டை விரல்கள் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்குமாறு வைக்கவும். உங்கள் கைகள் கிட்டத்தட்ட செங்குத்தாக இருக்கும் வரை நேராக வைத்துக்கொண்டு மெதுவாக முன்னோக்கி ஷேக் செய்ய வேண்டும். விக்டிமின் நுரையீரலில் இருந்து காற்றை வெளியேற்றும் வகையில் விக்டிமின் முதுகில் சீராக அழுத்தவும். விக்டிமின் கைகளை உங்கள் கைகளால் மேலிருந்து கீழ்நோக்கி சறுக்குவதன் மூலம் பின்னோக்கி ஆடும் இயக்கத்தை சிங்க்ரனைஸ் செய்யவும். மேலும் அவரது கையை முழங்கைகளுக்கு சற்று மேலே பிடிக்கவும். பின்னோக்கி அசைப்பதை தொடரவும். நீங்கள் பின்னோக்கி அசைக்கும்போது விக்டிமின் தோள்களில் விறைப்பை உணரும் வரை மெதுவாக உயர்த்தி அவரின் கைகளை உங்களை நோக்கி இழுக்கவும். ஒருமுறை செய்து முடிக்க பாதிக்கப்பட்டவரின் கைகளை கீழிறக்கி உங்கள் கைகளை ஆரம்ப நிலைக்கு நகர்த்தவும். விக்டிமுக்கு சுய உணர்வு நிலைக்கு வரும்பொழுது பாதிக்கப்பட்டவரை ஒரு போர்வைக்குள் சூடான தண்ணீர் பாட்டில்கள் அல்லது சூடான செங்கற்கள் வைத்து சுற்றவும். கைகள் மற்றும் கால்களின் உட்புறங்களை இதயத்தை நோக்கி அடிப்பதன் மூலம் இரத்த ஓட்டத்தை தூண்டவும். அவரை படுத்திருக்கும் நிலையிலேயே வைத்திருக்கவும். அவர் எந்த செயலையும் செய்ய விடாதீர்கள். நெல்சன்ஸ் ஆர்ம் முறையின் மூலம் உயிர்ப்பிக்க செய்ய நாம் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்களை அறிந்து கொள்வோம். மார்பிலும் வயிற்றிலும் காயங்கள் ஏற்பட்டிருந்தால் நெல்சன்ஸ் ஆர்ம் லிஃப்ட் பேக் பிரஷர் முறையை பயன்படுத்தக்கூடாது. விக்டிம் முற்றிலும் சுயநினைவுக்கு வராதவரை எந்தவித ஸ்டிமுலண்ட்டையும் கொடுக்காதீர்கள். அடுத்து பாதிக்கப்பட்டவரை ஷேஃபரின் முறையால் உயிர்ப்பிப்பதற்கான நடைமுறையை பார்ப்போம். விக்டிமை குப்புற படுக்க வைத்து
ஒரு கையை நேரடியாக முன்னோக்கி நீட்டி மற்றொரு கையை முழங்கையில் வளைத்து முகத்தை பக்கவாட்டில் திருப்பி கை அல்லது முன்கையில் வைக்கவும். விக்டிமின் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு முழங்காலுடன் மண்டியிடவும். அதனால் அவரது தொடைகள் உங்கள் முழங்கால்களுக்கு இடையில் இருக்கும் மற்றும் உங்கள் விரல்கள் மற்றும் கட்டை விரல்களை சரியான இடத்தில் வைக்கவும். கைகளை நேராக பிடித்துக்கொண்டு மெதுவாக முன்னோக்கி சாயவும். இதனால் உங்கள் உடலின் எடை படிப்படியாக விக்டிமின் நுரையீரலில் இருந்து காற்றை வெளியேற்றுவதற்காக பாதிக்கப்பட்டவரின் கீழ் விழா எலும்புகளின் மீது கொண்டு வரப்படும். இப்பொழுது விக்டிமின் உடலிலிருந்து அனைத்து அழுத்தமும் நீங்கும்படி உடனடியாக பின்னோக்கி சாயவும். இதன் மூலம் நுரையீரலில் காற்று நிரம்ப அனுமதிக்கவும். 2 வினாடிகளுக்கு பிறகு மீண்டும் முன்னோக்கி ஷேக் செய்ய வேண்டும். இந்த சுழற்சியை நிமிடத்திற்கு 12 முதல் 15 முறை செய்யவும். விக்டிம் இயல்பாக சுவாசிக்கத் தொடங்கும் வரை ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுப்பதை தொடரவும். விக்டிமின் மார்பில் அல்லது வயிற்று பகுதியில் காயங்கள் இருந்தால் இந்த முறையை தவிர்க்கவும். இப்பொழுது மவுத் டு மவுத் முறையின் மூலம் உயிரூட்டும் வழிமுறையை பார்ப்போம். முதலில் விக்டிமை மல்லார்ந்து படுக்க வைத்து அவரது தோள்களின் கீழ் ஒரு உருளை துணியை வைக்கவும். அவரது தலை நன்றாக பின்னோக்கியிருப்பதை உறுதி செய்யவும். கன்னம் நேராக மேல் நோக்கி இருக்கும்படி விக்டிமின் தலையை பின்னால் சாய்க்கவும். விக்டிமின் தாடையை பிடித்து கீழ்பற்கள் மேல் பற்களை விட உயரமாக இருக்கும் வரை மேல் நோக்கி உயர்த்தவும். நாக்கு காற்றுப்பாதையை தடுப்பதை தடுக்க ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷனை கொடுக்கும் வரை தாடையின் நிலையை அப்படியே வைத்திருக்கவும். ஆழமாக மூச்சை இழுத்து உங்களுடைய வாயை விக்டிமின் வாயோடு காற்று புகாதவாறு வைக்கவும். கட்டை விரலாலும் ஆள்காட்டி விரலாலும் பாதிக்கப்பட்டவரின் மூக்கை பிடித்து அடைத்து கொள்ளவும். நேரடி தொடர்பை நீங்கள் விரும்பாவிட்டால் உங்கள் வாய்க்கும் விக்டிமின் வாய்க்கும் இடையில் நுண்துளைகள் உடைய துணியை வைத்துக் கொள்ளவும். இளங்குழந்தைக்கு அதனுடைய வாய் மற்றும் மூக்கோடு உங்கள் வாயை வைக்கவும். விக்டிமின் மார்பு உயரும் வரை அவரது வாயில் ஊதவும். குழந்தையாக இருந்தால் மென்மையாக கையாளவும். உங்கள் வாயை அகற்றி மூக்கில் உள்ள பிடியை விடுங்கள். அவர் மூச்சை வெளியேற்ற அனுமதிக்கவும். உங்கள் தலையை திருப்பி காற்று வெளியேறும் சத்தத்தை கேட்கவும். முதல் 8 முதல் 10 சுவாசங்கள் விக்டிம் பதில்வினையைப் போலவே விரைவாக இருக்க வேண்டும். அதன் பிறகு நிமிடத்திற்கு 12 முறை, குழந்தைக்கு 20 முறை என குறைக்க வேண்டும். இந்த நடைமுறையை செய்யும்போது செய்ய வேண்டியது மற்றும் செய்யக்கூடாதது பற்றி அறிந்து கொள்வோம். காற்றை உள்ளிழுக்க முடியாவிட்டால் விக்டிமின் தலை மற்றும் தாடையின் நிலையை சரிபார்த்து தடைகள் உள்ளதா என வாயை மீண்டும் சரிபார்த்து செய்து மீண்டும் வலுவாக முயற்சிக்கவும். மார்பு இன்னும் உயரவில்லை என்றால் விக்டிமை குப்புறப்படுக்க வைத்து தடைகளை அகற்ற அவரது முதுகில் வலுவாக அடிக்கவும். சில நேரங்களில் காற்று விக்டிமின் வயிற்றில் நுழைகிறது. இது வயிற்றின் வீக்கத்திற்கு சான்றாகும். வெளிவிடும் காலத்தில் வயிற்றை மெதுவாக அழுத்தி காற்றை வெளியேற்றவும். இப்பொழுது மவுத் டு நோஸ் முறையில் விக்டிமை உயிர்ப்பிக்கும் முறையை பார்ப்போம்.
ஒரு கையின் விரல்களை பயன்படுத்தி விக்டிமின் உதடுகளை இறுக்கமாக மூடி, பாதிக்கப்பட்டவரின் நாசியை சுற்றி உங்கள் உதடுகளை மூடி அவருக்குள் சுவாசிக்கவும். பாதிக்கப்பட்டவரின் மார்பு உயர்ந்து விழுகிறதா என்று பார்க்கவும். விக்டிமுக்கு சுய உணர்வு வரும் வரை இந்த பயிற்சியை நிமிடத்திற்கு 10 முதல் 15 முறை செய்யவும். மருத்துவர் வரும் வரை இந்த பயிற்சியை தொடரவும். விக்டிமின் வாய் திறக்காது என்ற போதிலும் அல்லது அடைப்பு இருக்கும்போதும் இந்த முறையை பயன்படுத்தவும். அடுத்து, மாரடைப்பு ஏற்பட்டவருக்கு கார்டியோபல்மனரி ரெசசிட்டேஷன், அதாவது CPR மூலம் உயிர்ப்பு கொடுக்கும் செயல்முறை பற்றி அறிந்து கொள்வோம். கழுத்தில் இதய துடிப்பு இல்லாமை, உதடுகளைச் சுற்றி நீல நிறம் மற்றும் கண்களின் பரவலாக விரிந்த கண்மணி போன்றவற்றை பரிசோதிப்பதன் மூலம் விக்டிமுக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதா என்பதை விரைவாக சரிபார்க்கவும். இதயம் நின்றுவிட்டால் உடனடியாக செயல்படவும். உறுதியான தளத்தில் பாதிக்கப்பட்டவரை மல்லார்ந்து இருக்குமாறு படுக்க வைக்கவும். விக்டிமின் பக்கத்தில் மார்பினை பார்த்தவாறு முட்டியிட்டு மார்பெலும்பின் அடிப்பகுதியை கண்டறியவும். மார்பெலும்பின் அடிப்பகுதியின் நடுவில் உள்ளங்கையை வைக்கவும். விலா எலும்பில் விரல்களை வைக்கவும். மற்றொரு கையினால் உள்ளங்கையை மூடி விரல்களை ஒன்றாக பிணைக்கவும். கைகளை நேராக வைத்துக்கொண்டு மார்பெலும்பின் அடிப்பகுதியில் வலுவாக அழுத்தவும். பின்பு அழுத்தத்தை விடுவிக்கவும். வினாடிக்கு 1 முறை என்ற விகிதத்தில் 15 முறை முந்தைய செயல்முறையை மீண்டும் செய்யவும். இதயத் துடிப்பை பரிசோதிக்கவும். மீண்டும் விக்டிமின் வாயில் 2 மூச்சு கொடுக்கவும். மவுத் டு மவுத் உயிர்ப்பித்தல். இதயத்திற்கு மற்றுமொரு 15 அழுத்தங்களை கொடுத்து மவுத் டு மவுத் 2 மூச்சு காற்றினை கொடுக்கவும். சீரான இடைவெளியில் நாடி துடிப்பை பரிசோதிக்கவும். இதயம் துடிக்க ஆரம்பித்தவுடன் அழுத்தத்தை உடனடியாக நிறுத்தவும். ஆனால் மவுத் டு மவுத் மூச்சு காற்றினை கொடுப்பதை இயல்பான சுவாசம் வரும் வரை தொடர்ந்து கொடுக்கவும். விக்டிமை மீட்கும் நிலையில் வைக்கவும். அவரை கதகதப்பாக வைத்திருக்கவும். மருத்துவ உதவியை உடனடியாக பெறவும். அடுத்து, ப்ளீடிங் விக்டிமுக்கு சிகிச்சை அளிக்கும் முறையை பற்றி அறிந்து கொள்வோம். ப்ளீடிங் ஏற்படும் இடத்தை கண்டறியவும். முடிந்தால் காயமடைந்த பகுதியை இதயத்திற்கு மேலே உயர்த்தவும். சுத்திகரிக்கப்பட்ட துணியுடன் ப்ளீடிங் ஏற்படும் பகுதிக்கு நேரடி அழுத்தத்தை கொடுக்கவும். 5 வினாடிகளுக்கு அழுத்தத்தை கொடுக்கவும். ப்ளீடிங் நின்றுவிட்டதா என பரிசோதிக்கவும். இல்லாவிடில் மேலும் 15 நிமிடங்களுக்கு அழுத்தம் கொடுக்கவும். காயத்தை சுத்தப்படுத்தவும். காயத்தை மென்மையான பொருளால் கட்டவும். பாதிக்கப்பட்டவருக்கு மருத்துவ சிகிச்சை எடுக்கச் சொல்லி அறிவுரை வழங்கவும். இந்த அமர்வில் நாம் பின்வருவனவற்றை கற்றுக்கொண்டோம். பல்வேறு நிலைகளில் சுயநிலைவிழந்திருக்கும் விக்டிமுக்கு காப்பாற்றுவதற்கான ஃபர்ஸ்ட் எய்ட் முறையை செய்து காட்டல், ப்ளீடிங்கை நிறுத்துவதற்கான சிகிச்சையை செய்து காட்டல் ஆகியவற்றை அறிந்து கொண்டோம். ஃபர்ஸ்ட் எய்ட் முறைகள் மற்றும் அடிப்படை பயிற்சி குறித்த விஷயங்கள் அனைத்தையும் பார்த்தோம். நீங்கள் அனைத்து கருத்துகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.